வணக்கம் அன்பு மாணவர்களே. நாம் 10ஆம் வகுப்பில் உள்ள அலகு 5இல் ஆயத்தொலை வடிவியல் கணிதத்தில் 3வது எபிசோட் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே இந்த அலகில் முக்கோணத்தின் பரப்பு, ஒரு கோட்டில் அமைந்த புள்ளிகள் மற்றும் நாற்கரத்தின் பரப்பு ஆகியவற்றை கண்டோம். இன்றைய வகுப்பில் நாம் நேர்கோட்டின் சாய்வு மற்றும் நேர்கோட்டின் சமன்பாடு ஆகிய தலைப்புகளில் காண இருக்கிறோம். முதலாவதாக நேர்கோட்டின் சாய்வு, ஸ்லோப் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு நேர்கோட்டின் சாய்வு காண வேண்டுமென்றால் இரு வகைகளில் காணலாம். ஒன்று, அந்த நேர்கோடானது எக்ஸ் அச்சுடன் ஏற்படுத்தும் மிகை கோணம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது அந்த நேர்கோடானது செல்லக்கூடிய இரண்டு புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நமக்கு முதல் சூத்திரத்தில் தீட்டா என்ற அந்த நேர்கோடானது எக்ஸ் அச்சுடன் ஏற்படுத்தும் மிகை கோணம் கொடுக்கப்பட்டிருந்தால் நேர்கோட்டின் சாய்வு m tan θ என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி நாம் சாய்வை காணலாம். அடுத்தபடியாக இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் சாய்வை எவ்வாறு காண்பது? a x1, y1 மற்றும் b x2, y2 என்ற இரு புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய ஒரு நேர்கோட்டின் சாய்வு m y2 minus y1 divided by x2 minus x1 என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி காணலாம். அடுத்து, இரு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று இணையாக இருந்தால், இணை என்றால் நாம் ஏற்கனவே படித்திருக்கின்றோம், இரண்டு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு எல்லா நேரங்களிலும் சமமாக இருந்தால் அவை இணைகோடுகள் எனப்படும். அவ்வாறு இருக்கக்கூடிய இணைகோடுகளின் சாய்வுகள் எப்பொழுதும் சமமாகவே இருக்கும். இரண்டு மட்டுமல்ல, இரண்டிற்கு மேற்பட்ட இணைகோடுகள் இருந்தால் கூட இணைகோடுகளினுடைய சாய்வுகள் எப்பொழுதும் சமமாக இருக்கும். அதாவது m1 = m2. அதே போன்று இரு கோடுகள் செங்குத்தாக இருக்குமேயானால், செங்குத்து என்றால் ஒரு கோட்டிற்கும் மற்றொரு கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமென்றால் எக்ஸ் அச்சிற்கும் y அச்சிற்கும் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி ஆகும். அதே போல் இரு செங்குத்து கோடுகளின் சாய்வுகளின் பெருக்குத்தொகை எப்பொழுதும் -1 இருக்கும். அதாவது m1 × m2 = -1 என அமையும். அடுத்து, எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் எப்பொழுதும் 0 டிகிரி ஆகும். அதாவது ஒரு நேர்கோடானது அதே கோட்டுடன் ஏற்படுத்தும் கோணம் எப்பொழுதும் 0 டிகிரியாக இருக்கும். எனவே எக்ஸ் அச்சின் சாய்வு அல்லது எக்ஸ் அச்சுக்கு இணையான கோட்டின் சாய்வுகள் எப்பொழுதும் 0 இருக்கும். y அச்சு மற்றும் y அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் 90 டிகிரி இருக்கும். ஏனென்றால் எக்ஸ் அச்சிற்கும் y அச்சிற்கும் இடைப்பட்ட கோணம் எப்பொழுதும் 90 டிகிரி இருக்கும் என்பதை நாம் நன்கு அறிவோம். எனவே y அச்சின் சாய்வு அல்லது y அச்சிற்கு இணையான நேர்கோட்டினுடைய சாய்வு இது எப்பொழுதுமே 90 டிகிரி இருப்பதால் m tan 90 டிகிரி. இதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். tan 90 மதிப்பு வரையறுக்க இயலாதது, அதாவது இன்ஃபினிட்டி. தற்சமயம் நாம் நேர்கோடுகளின் சாய்வை பற்றி படித்தோம். இதை பயன்படுத்தி வரக்கூடிய எடுத்துக்காட்டு மற்றும் பயிற்சி 2 மதிப்பெண் வினாக்களை காண்போம். முதல் வினா, ஒரு நேர்கோட்டின் சாய்வு கோணம் 30 டிகிரி எனில் அக்கோட்டின் சாய்வை காண்க. இரண்டாவது சப்டிவிஷன், ஒரு கோட்டின் சாய்வு 3 எனில் அக்கோட்டின் சாய்வு கோணம் காண்க. வினா எண் 2, ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் எ லைன் ஜாயினிங் தி கிவன் பாயிண்ட்ஸ். First subdivision -6,1 and -3,2. Second subdivision -1/3, 1/2 and
2/7, 3/7. Third subdivision 14, 10 and 14, -6. வினாயன் 3 -2, 2, 5, 8 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோடு R மற்றும் -8, 7, -2, 0 ஆகிய புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோடு S ஆகும் எனில் நேர்கோடு R ஆனது நேர்கோடு Sக்கு செங்குத்தாக அமையுமா? வினாயன் 4 The line P passes through the points 3, -2, 12, 4 and the line Q passes through the points 6, -2 and 12, 2 is P parallel to Q. வினாயன் 5 -2, 5, 6, -1 மற்றும் 2, 2 ஆகிய புள்ளிகள் ஒரு கோடமைந்த புள்ளிகள் என காட்டுக. வினாயன் 6 x அச்சுடன் மிகை திசையில் சாய்வு கோணத்தை கொண்ட கோட்டின் சாய்வு என்ன? முதலாவது 90 டிகிரி, இரண்டாவது 0 டிகிரி. வினாயன் 7 பின்வரும் சாய்வுகளை கொண்ட நேர்கோடுகளின் சாய்வு கோணம் என்ன? 1 0, இரண்டாவது 1. வினாயன் 8 கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை காண்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 5, √5 with the origin. இரண்டாவது சப்டிவிஷன் sin q -cos q and -sin q, cos q. வினாயன் 9 A 5, 1 மற்றும் P ஆகியவற்றை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு என்ன? இதில் P என்பது 4, 2 மற்றும் -6, 4 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டின் நடுப்புள்ளி ஆகும். வினாயன் 10 show that the given points are collinear -3, -4, 7, 2 and 12, 5. வினாயன் 11 3, -1 A, 3 மற்றும் 1, -3 ஆகிய மூன்று புள்ளிகள் ஒரு கோடமைந்தவை எனில் A இன் மதிப்பு காண்க. வினாயன் 12 -2, A மற்றும் 9, 3 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சாய்வு -1/2 எனில் A இன் மதிப்பு காண்க. வினாயன் 13 -2, 6 மற்றும் 4, 8 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோடானது 8, 12 மற்றும் x, 24 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டிற்கு செங்குத்து எனில் x இன் மதிப்பு காண்க. இதுவரை நாம் சாய்வை பயன்படுத்தி எவ்வாறு கணக்கிடுவது என 2 மதிப்பெண் வினாக்கள் 13 வினாக்களை பார்த்தோம். இந்த வினாக்கள் எடுத்துக்காட்டு மற்றும் பயிற்சிகளில் உள்ள மொத்த கணக்குகள் ஆகும். இதில் ஒரு சில கணக்குகளை நாம் இங்கு விடையுடன் காண்போம். ஒரு கோட்டின் சாய்வு கோணம் 30 டிகிரி எனில் அக்கோட்டின் சாய்வை காண்க. இதில் இந்த கொஷனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், இது இரண்டாவது சப்டிவிஷன். ஒரு கோட்டின் சாய்வு 3 எனில் அக்கோட்டின் சாய்வு கோணம் காண்க. இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்கனாக்க, ஃபஸ்ட்டு ஒரு சாய்வு கோணம் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம என்ன செய்யணும்னா தீட்டான்னு எடுத்துக்கணும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ கோணம் கொடுக்கப்பட்டிருந்தால் நாம் ஏற்கனவே சூத்திரம் நமக்கு நன்றாக தெரியும். சாய்வு m = tan தீட்டா. இந்த சூத்திரத்தில் தீட்டாவின் மதிப்பு 30 என பிரதியிட வேண்டும். m = tan 30 டிகிரி. tan 30 டிகிரியினுடைய மதிப்பு 1/√3.
எனவே சாய்வு m = 1/√3. இரண்டாவது பகுதியில் ஒரு நேர்கோட்டின் சாய்வு 3 எனில் அக்கோட்டின் சாய்வு கோணம் காண்க என கேட்கப்பட்டுள்ளது. சாய்வு m = √3. அப்போ tan தீட்டானுடைய மதிப்பு √3, tan 60 டிகிரி = √3. எனவே தீட்டானுடைய மதிப்பு 60 டிகிரி ஆகும். அடுத்த கேள்வி, find the slope of a straight line joining the points 5, with the origin. இந்த கணக்கை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2 புள்ளிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு புள்ளி நேரடியாக கொடுக்கப்பட்டுள்ளது 5, மற்றொன்று புள்ளி ஆதி புள்ளி என கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதி புள்ளி என்றால் 0, என்பதை நாம் நன்கு அறிவோம். எனவே இங்கு கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகள் 5, மற்றும் 0, சாய்வு m = சூத்திரத்தை முதலில் எழுத வேண்டும். y2 - y1 / x2 - x1 = 0 - √5 / 0 - 5 = -√5 / -5. இப்போ இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 5ஐ √5 × √5 என எழுதலாம். சுருக்கினால் கிடைப்பது சாய்வு m = 1/√5. அடுத்த கணக்கு 3, -2, 12, 4 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோடு P மற்றும் 6, -2 மற்றும் 12, 2 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோடு Q ஆகும். P ஆனது Qக்கு இணையாகுமா என கேட்கப்பட்டுள்ளது. 2 புள்ளிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த முதல் 2 புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய நேர்கோட்டின் சாய்வு நாம் P என எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக கொடுக்கப்பட்டுள்ள இரு புள்ளிகள் 6, -2 மற்றும் 12, 2. இந்த புள்ளிகள் வழியாக செல்லும் கோட்டினுடைய சாய்வை Q என கொள்ள வேண்டும். கேள்வி என்னவென்றால் P ஆனது Qவுக்கு இணையாகுமா? நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். 2 நேர்கோடுகள் இணையாக இருக்குமானால் அவற்றின் சாய்வுகள் சமம் என. முதல் 2 புள்ளிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் சாய்வு P என கொடுக்கப்பட்டுள்ளதால் Pயின் மதிப்பை காண வேண்டும். இது சாய்வு 1 m1 என கொள்ள வேண்டும். அடுத்த 2 புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டினுடைய சாய்வை Q என கொள்ள வேண்டும். சாய்வுகள் இரண்டும் சமமாக கிடைத்தால் இணை என நாம் நிரூபிக்க வேண்டும். புள்ளிகள் 3, -2 மற்றும் 12, 4 இந்த புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய அந்த நேர்கோட்டினுடைய சாய்வு m1 = y2 - y1 / x2 - x1 = 4 - -2 / 12 - 3 = 2/3. புள்ளிகள் 6, -2 மற்றும் 12, 2 என்ற புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய நேர்கோட்டின் சாய்வு, அதாவது Q என்ற கோட்டின் சாய்வு m2 = இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டுள்ளதால் அதே சூத்திரத்தை நாம் பயன்படுத்தலாம். y2 - y1 / x2 - x1 = 2 - -2 / 12 - 6 = 4/6. சுருக்கினால் கிடைப்பது m2 = 2/3. இங்கு m1 = m2 = 2/3. சாய்வுகள் சமமாக கிடைப்பதால் P ஆனது Qவுக்கு இணையாகும். அடுத்த கணக்கு -2, a மற்றும் 9, 3 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சாய்வு -1/2 எனில் aயின் மதிப்பு காண்க. கணக்கை தெளிவாக படித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கொடுக்கப்பட்டுள்ளது, நாம் என்ன காண வேண்டும். இங்கு இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. சாய்வு கணக்கிலேயே சாய்வினுடைய மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது -1/2.
புள்ளிகளில் ஒன்று தெரியாத மதிப்பு a என கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய மதிப்பை காண வேண்டும். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகள் -2, a மற்றும் 9, 3. நேர்கோட்டின் சாய்வு m -1/2 என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போது இரு புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய நேர்கோட்டின் சாய்வு m y2 - y1 / x2 - x1 -1/2 3 - a /9 - 2 -1/2 3 - a /11 3 - a -11/2 a 3 + 11/2. therefore a மதிப்பு 17/2. இதே பகுதியில் சாய்வை பயன்படுத்தி 5 மதிப்பெண் வினாக்கள். முதலாவது வினா, பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தாமல் 1, -4, 2, -3 மற்றும் 4, -7 என்ற முனைப்புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக. கணக்கு எண் 2. ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் மையப்புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டானது மூன்றாவது பக்கத்திற்கு இணையாகவும் மூன்றாவது பக்கத்தின் பாதியாகவும் இருக்கும் என தொலைவு மற்றும் சாய்வு கருத்தை பயன்படுத்தி நிரூபிக்க. let a 3, -4, b 9, -4, c 5, -7 and d 7, -7 show that ABCD is a trapezium. வினா எண் 4. பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தாமல் L 0, 5, M 9, 12 மற்றும் N 3, 14 என்ற முனைப்புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக. வினா எண் 5. A 2.5, 3.5, B 10, -4, C 2.5, -2.5 மற்றும் D -5, 5 ஆகியன இணைகரத்தின் முனைப்புள்ளிகள் என காட்டுக. வினா எண் 6. A 2, 2, B -2, -3, C 1, -3 மற்றும் D x, y ஆகிய புள்ளிகள் இணைகரத்தை அமைக்கும் எனில் x மற்றும் y-இன் மதிப்பு காண்க. வினா எண் 7. A -4, -2, B 5, -1, C 6, 5 மற்றும் D -7, 6 ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்ட நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் ஓர் இணைகரத்தை அமைக்கும் என காட்டுக. நாம் இதுவரை பார்த்த 7 வினாக்களும் 5 மதிப்பெண் வினாக்கள். இவற்றிலிருந்து ஒரு சில வினாக்களை நாம் இப்பொழுது காண்போம். A 3, -4, B 9, -4, C 5, -7 மற்றும் D 7, -7 என்ற புள்ளிகள் ABCD என்ற சரிவகத்தை அமைக்கும் என காட்டுக. புள்ளிகள் அவர்களே கணக்கில் கொடுத்துள்ளார்கள். அந்த புள்ளிகளை நாம் ABCD என ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறிதாக ஒரு ABCD என்ற நாற்கரத்தை வரைந்து அதில் புள்ளிகளை குறித்து கொள்ள வேண்டும். சரிவகத்தின் பக்கங்கள் எப்படி இருக்கும் என நாம் முன் வகுப்பிலேயே படித்திருக்கிறோம். ஒரு நாற்கரத்தில் 2 ஜோடி எதிர்பக்கங்கள் இருக்கும். அதில் ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் மட்டும் இணையாக இருந்தால் அந்த நாற்கரம் சரிவகம் எனப்படும். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளிலிருந்து 4 பக்கங்களின் சாய்வுகளையும் நாம் காண வேண்டும். அதிலிருந்து ஏதேனும் ஒரு ஜோடி எதிர்பக்கங்களின் சாய்வுகள் சமமாக அமைந்தால் ABCD ஒரு சரிவகத்தை அமைக்கும் என நிரூபிக்கலாம். முதலாவதாக AB என்ற பக்கத்தினுடைய சாய்வை காண்போம்.
இங்கு A என்ற புள்ளி 3, -4 மற்றும் B என்ற புள்ளி 9, -4. சாய்வு M இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டுள்ளதால் y2 minus y1 divided by x2 minus x1 equal to -4 minus of -4 divided by 9 minus 3 equal to -4 plus 4 divided by 6 equal to 0 divided by 6. அப்போ 0 என்ற எண்ணை எந்த எண்ணால் வகுத்தாலும் நமக்கு கிடைப்பது 0 ஆகும். எனவே ABயின் சாய்வு 0. முதல் பக்கத்திற்கு நாம் சாய்வு கண்டுபிடித்து விட்டோம். அடுத்தது இரண்டாவது பக்கம் BCயின் சாய்வு. புள்ளிகள் B 9, -4 மற்றும் C 5, -7. சாய்வு M y2 minus y1 divided by x2 minus x1 equal to -7 minus of -4 divided by 5 minus 9 equal to -7 plus 4 divided by -4 equal to -3 divided by -4. BCயின் சாய்வு equal to 3/4. அப்போ BC என்ற அடுத்த பக்கத்தினுடைய சாய்வு 3/4 என கிடைக்கிறது. அடுத்த மூன்றாவது பக்கமான CD என்ற பக்கத்தினுடைய சாய்வை காண வேண்டும். புள்ளிகள் C 5, -7 மற்றும் D 7, -7. சாய்வு M y2 minus y1 divided by x2 minus x1 equal to -7 minus of -7 divided by 7 minus 5 equal to -7 plus 7 divided by 2 equal to 0 divided by 2. CD இன் சாய்வு equal to 0. அடுத்தது நான்காவது பக்கம் DAவின் சாய்வு. புள்ளிகள் D 7, -7 மற்றும் A 3, -4. சாய்வு M y2 minus y1 divided by x2 minus x1 equal to -4 minus of -7 by 3 minus 7 equal to -4 plus 7 divided by -4 equal to 3/-4. DAவின் சாய்வு -3/4. இந்த நாற்கரத்தில் 4 பக்கங்களின் சாய்வுகளும் நாம் இப்பொழுது கண்டுபிடித்து வைத்துள்ளோம். இங்கு நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் ABயின் சாய்வும் CDயின் சாய்வும் சமமாக கிடைக்கிறது equal to 0. அது மட்டுமல்ல BCயின் சாய்வும் DAவின் சாய்வும் சமமல்ல. எனவே ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்களின் சாய்வுகள் மட்டும் சமமாக கிடைக்கிறது. எனவே ABCD ஆனது ஒரு சரிவகத்தை அமைக்கும். நாம் இப்பகுதியில் நேர்கோட்டின் சாய்வை பயன்படுத்தி கணக்குகளை எவ்வாறு செய்வது என படித்தோம். இதன் அடுத்த பகுதியாக ஒரு நேர்கோட்டின் சமன்பாடுகளை பற்றி காணலாம். x அச்சின் சமன்பாடு y equal to 0, y அச்சின் சமன்பாடு x equal to 0. நன்றாக கவனிக்க வேண்டும். நேர்கோட்டின் சாய்வு என்பது வேறு, நேர்கோட்டின் சமன்பாடு என்பது வேறு. நேர்கோட்டின் சமன்பாடு காண வேண்டுமானால் 4 வழிகளில் நாம் நேர்கோட்டின் சமன்பாட்டை காணலாம். அதில் முதலாவது சூத்திரம், சாய்வும் வெட்டுத்துண்டும் கொடுக்கப்பட்டிருந்தால் சாய்வு வெட்டுத்துண்டு வடிவம். ஒரு நேர்கோட்டின் சாய்வு M மற்றும் y வெட்டுத்துண்டு C எனில் அந்த நேர்கோட்டின் சமன்பாடானது y equal to mx plus c. இதில் m இன் மதிப்பையும் c இன் மதிப்பையும் பிரதியிட்டால் நமக்கு கிடைப்பது ஒரு சமன்பாடு. அதுவே தேவையான நேர்கோட்டின் சமன்பாடாகும். அடுத்து இரண்டாவது, புள்ளி சாய்வு வடிவம். தலைப்பிலேயே இருக்கிறது. ஒரு புள்ளி கொடுக்கப்பட்டிருக்கும், ஒரு சாய்வு கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு நேர்கோட்டின் சாய்வு m மற்றும் புள்ளி x1, y1 எனில் தேவையான நேர்கோட்டினுடைய சமன்பாடு y minus y1
ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 ஆகும். இரு புள்ளி வடிவம் a x1, y1 மற்றும் b x2, y2 என்பன இரு புள்ளி எனில் ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு y மைனஸ் y1 டிவைடட் பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. அடுத்து வெட்டு துண்டு வடிவம். ஒரு நேர்கோட்டினுடைய இரு வெட்டு துண்டுகள், அதாவது x அச்சு வெட்டு துண்டு a எனவும் y அச்சின் வெட்டு துண்டு b எனவும் கொடுக்கப்பட்டிருந்தால் ஒரு நேர்கோட்டின் வெட்டு துண்டு வடிவ சமன்பாடு x பை a ப்ளஸ் y பை b ஈக்குவல் டு 1 ஆகும். மாணவர்களே, இங்கு நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு நேர்கோட்டின் சாய்வு காண வேண்டுமானால் இரு சூத்திரங்கள் உள்ளன. m ஈக்குவல் டு tan தீட்டா மற்றும் இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருந்தால் m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 என்ற இரு சூத்திரங்களை பயன்படுத்தி சாய்வுகள் காணலாம். ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு காண வேண்டுமென்றால் 4 சூத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. சூத்திரங்களை முதலில் நன்றாக தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கணக்கில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ அதற்கு தகுந்தவாறு நாம் சூத்திரங்களை எடுத்து அதில் மதிப்புகளை பிரதியிட்டு சுருக்க வேண்டும். ஏற்கனவே முந்தைய வகுப்பில் நாம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். 2 மதிப்பெண் வினாக்கள் என்றால் 1 மதிப்பெண் சூத்திரம் அதனுடைய பயன்பாடு அதற்கு வழங்கப்படுகிறது. 2வது மதிப்பெண் அந்த கணக்கை சுருக்குவதற்கும் கடைசியாக அந்த வினாக்குரிய விடையை தெளிவாக எழுதுவதற்கும் 1 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. அதே போன்று 5 மதிப்பெண் வினாக்களில் ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு மதிப்புகள் பிரதியிட்டால் 1 மதிப்பெண், அதை பிரதியிட்டு சுருக்குவதற்கு 2 மதிப்பெண்கள், கடைசியாக சரியான விடை கிடைக்குமேயானால் அந்த விடையை தெளிவாக எழுதியிருந்தால் 1 மதிப்பெண் வழங்கப்படும். எனவே 5 மதிப்பெண்களும் இவ்வாறு தான் கணக்கிட்டு வழங்கப்படும். எனவே எதையும் நாம் தெளிவாக எழுதுதல் வேண்டும். ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு காண்பதற்கு 4 சூத்திரங்கள் உள்ளன. அதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். முதலாவதாக சாய்வு வெட்டு துண்டு வடிவம் y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. m என்பது சாய்வு, x1, y1 என்பது புள்ளிகள், இரு புள்ளிகள் வடிவம். y மைனஸ் y1 டிவைடட் பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. வெட்டுத்துண்டு வடிவம் x வெட்டுத்துண்டு a எனவும் y வெட்டுத்துண்டு b எனவும் உள்ள ஒரு நேர்கோட்டின் சமன்பாடானது x பை a ப்ளஸ் y பை b ஈக்குவல் டு 1 ஆகும். மாணவர்களே, இதுவரை நாம் நேர்கோட்டின் சமன்பாடுகளை காணும் முறையை சூத்திரங்களுடன் கண்டோம். இதனுடைய பயன்பாட்டினை அடுத்த வகுப்பில் காண்போம். நன்றி.